நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய வெளிநாட்டின் மேற்குச்சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அதேவேளை ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதேவேளை நாடு முழுவதும் தற்போது வீசி வரும் இந்த பலத்த தென்மேல் பருவக்காற்று மற்றும் காலநிலை மாற்ற காரணமாக புத்தளம் மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புத்தளம் உடப்பு பகுதியில் வீசி வரும் இந்த கடுமையான காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பு காணப்படுகிறது. அலைகளின் சீற்றம் கரை புரண்டு வருகின்றதால் கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கரையோர வீடுகள் சில சேதமடைந்திருக்கின்றன. அத்துடன் பொதுமக்கள் சிலர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். இதேவேளை நுவர்லியா மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கனமழையால் ஆறுகள் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதுடன் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறதால் பொதுமக்கள் அங்கு நீராடுவதை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதேவேளை மலையக வீதிகளில் கடும் பனிமூட்டல் நிலவுவதால் வாகனங்களை முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு அவதானமாக செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள்.